டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. ரோல் ஆஃப் லெக்சிக்கல் அனலைசர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து, அதாவது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதுன ஒரு ப்ரோக்ராம்லேருந்து அதை மெஷின் கூட கன்வெர்ட் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இண்டிவிஜுவல் டோக்கன்ஸாக பிரிக்கிறது. அந்த டோக்கன்ஸுங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பல வீடியோஸில் சொல்லிட்டோம். இண்டிவிஜுவல் வேர்டாக இருக்கலாம், லெட்டராக இருக்கலாம், பட் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த என்டையர் ப்ரோக்ராமை சின்ன சின்னதாக உடைக்கிறது தான் இந்த டோக்கன்ஸ். ஸோ இந்த பார்ட்டை தான் லெக்சிக்கல் அனலைசர் செய்யுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டோக்கனைசேஷன் நம்ம சொன்னதான். எத்தனை லைன் கோடு இருந்தாலும் அத்தனை லைனையும் ஒவ்வொரு லைனையும் எடுத்து அந்த ஒவ்வொரு லைன்லேயும் இருக்க ஒவ்வொரு வேர்டையும் எடுத்து அந்த வேர்டையும் ஸ்பெசிஃபிக்காக லெட்டராக உடைச்சா மீனிங் வருமா, இல்லை லெட்டராக உடைக்காமல் வேர்டாகவே இருந்தால் தான் மீனிங் இருக்குமா, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஃபைனலாக டோக்கன்ஸ் லிஸ்ட்டு கொடுக்கும். இதுதான் வந்து டோக்கனைசேஷன். அது பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது அன்னெசரி ஒயிட் ஸ்பேஸு, டேப்ஸு, அப்புறம் கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா கமெண்ட்ஸ்லாம் நம்ம கம்பைல் பண்ணவே தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்ட் 1 வேரியபிள் ஈக்குவல் டு 5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வைஸ் கரெக்டு தான். பட் அந்த நேமிங் வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு வேரியபிள் நேம் வந்து நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகி ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் வந்து நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். வேரியபிள் 1, வேரியபிள் 2 அப்புறம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எரர்ஸு. அதே மாதிரி ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் எக்ஸ் ஈக்குவல் டு 5.2.3 இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்பரே இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி எரர் இதையெல்லாம் கண்டுபிடிக்கும். இந்த எரருக்கு பேர்லாம் லெக்சிக்கல் எரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டோக்கனைசேஷன். டோக்கன்ஸாக உடச்சதுக்கப்புறம் அதில் என்னென்ன இந்த மாதிரி லெக்சிக்கல் எரர்ஸ் இருக்குன்னு அதெல்லாமே கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சிம்பிள் டேபிள்னு ஒன்று க்ரியேட் பண்ணும். சிம்பிள் டேபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கங்க. இன்ட் a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 20, சம் ஈக்குவல் டு a + b, அப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, கோடை மட்டும் பாருங்கள். இந்த ப்ரோக்ராமுக்கு டோக்கன்ஸாக உடைச்சா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டோக்கன்ஸ். இந்த ப்ரோக்ராமை இண்டிவிஜுவலாக உடைச்சா இன்ட்டு வந்து ஒரு டோக்கனு, ஏங்கிறது ஒரு டோக்கன், ஈக்குவல் டு ஒரு டோக்கன், 10 ஒரு டோக்கன், கோலன் ஒரு டோக்கன். இதே மாதிரி ஒவ்வொரு லைனையும் பிரித்து எழுதியிருக்காங்க இந்த டோக்கன் லிஸ்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டோக்கனைசேஷன். அடுத்தது ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸ் ஒயிட் ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி லெக்சிக்கல் எரர்ஸ் எதுவும் இல்லை. அடுத்த ஸ்டெப்பு சிம்பிள். இதுதான் சிம்பிள் டேபிள். சிம்பிள் டேபிள் என்ன இருக்குன்னா, வேரியபிள் எதாவது இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளோட டைப் என்ன, அந்த மெமரியில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது தான் சிம்பிள் டேபிள். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.